பொதுவாக நடிப்புன்றதை இஸ்லாம் எப்பொழுதுமே வரவேற்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எவ்வளவோ வழிகாட்டல்கள் பண்ணினாங்க. ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் நடிக்கிறத ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கல. இஸ்லாம்ன்றது நேச்சுரல் வாழ்க்கையில் காட்டுறது. நபித்தோழர்கள் உது செஞ்சு காட்டினாங்க, தொழுவிச்சு காட்டினாங்க, ஜனாசா பாடங்கள் நடத்தி காட்டினாங்க, ஹஜ்ஜு விளக்க வகுப்பு நடத்தி காட்டினாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் விவாதம் பண்ணுற மாதிரி அல்லது ரெண்டு தரப்புக்கு வச்சு ஒரு கூட்டத்தை தெரியாதவர்களாக வச்சு அவங்கள நடிக்கிற மாதிரியோ அல்லது ஒருவர் உதுவெடுக்க தெரியாமல் வந்து பிழையாக உதுவெடுக்க வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரியோ ரசூலுல்லாஹ் அந்த நாடக நடிப்பு முறைக்கு எப்பொழுதுமே தன்னை சமூகத்தை பழக்கலை. எனவே அந்த நடிப்புக்கு பழக்கிட்டோம்னு சொன்னால் சமூகம் நடிக்கவே பழகிடும்ன்றது ஒரு மோசமான உண்டு. அடுத்தது, நடிக்க பழக்கினா ஒரு கூட்டம் நிறைய பொய் சொல்லணும், ஒரு கூட்டம் ஏமாற்றணும். ஹராத்தை செஞ்சு காட்டி நம்ம ஹராத்தை தெளிவுபடுத்த தேவை. அப்படி ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. ஹராத்தை செய்ய வச்சு, இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்க, பெண்களுக்கு பச்சை குத்துவது ஹராம், அதுக்கு குத்திகம் வந்து காட்டி இதை ஹராம்னு அட்வைஸ் பண்ணுறதா? பொய்முடி சேர்க்கறது ஹராம், அதை ஒருத்தருக்கு செய்ய வச்சு அதை வந்து இது கூடாது ஹராம்னு எடுத்து காட்டுறதா? பொய் பேசுறது பாவம், ஒருத்தரை பொய் பேசி நடிப்புல பொய் பேச வச்சு நீ பேசுறது பொய் ஹராம் அப்படி காட்டுறதா? இப்படி நிறைய இந்த குறும்படம் சிஸ்டங்கள் வந்துருக்குது. இது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மிச்சம் தூரமானது, பிழையானது. அடுத்தது, அதில் பெண்களை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறது அது இன்னுமே விபரீதமானதும் ஆபத்தானதும். அவங்க இனிமையான குரலில் பேசுவாங்க, மிச்சம் மிச்சம் கனிவான முறையில் பேசுவாங்க, மிச்சம் ரஃப்பான முறையில் பேசுவாங்க. எனவே இது அவங்களை இன்னும் சீரழிவுக்கு கொண்டு போகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குறும்பட சிஸ்டங்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமிய படங்கள்னு சொல்லி படங்களாக நடிக்கிறதுக்கும் மியூசிக்கை ஹலாலாக்கிறதுக்கும் மார்க்கம் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களை செய்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு. எனவே எந்த அடிப்படையிலையும் முஸ்லீம்கள் இதை அங்கீகரிக்கக்கூடாது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைர்.